திருநறையூர் உங்களுக்கு ஞாபகம் வருது கல் கருடன். கருட சேவை தான் ரொம்ப முக்கியமான சேவை. கல்லால் ஆக்கப்பட்ட கருடன். எங்கேயுமே வாகனத்தை கல்லால் பார்க்க முடியாது. மரத்தால பார்க்கலாம், லோகத்தால பார்க்கலாம். ஆனா கல்லாரே பெருமாள் எழுந்திருக்கார். கருடன் 9 சர்ப்பங்களை கையில் தரித்துக் கொண்டு ஆச்சரியமான வடிவத்தோடு இருக்கார். இந்த கருடன் எதனால் எப்படி தெரியுமோ இன்னைக்கு அமுத கலசம் சமர்ப்பிக்கப்படுறது. ஒரு ஆறு ஆசை இருக்கு, ஏதாவது தோஷங்கள் நமக்கு விலகணும், கருடனுடைய அனுகிரகமான சர்ப்ப தோஷம் விலகணும். எது இருந்தாலும் இந்த கஷேத்திரத்துக்கு போய் அமுத கலசம் பெருமாள் ஒரு நைவேத்தியம் அதை பண்ணி கருடனுக்கு தனி கொண்டு வரலாம். கருடனுக்கு தனி பூஜை உண்டு. எல்லாத்திலையும் கருடன் வாகனமா வெளியில் இருப்பார். ஆனா இங்க கருடனுக்கு தனி ஆராதனம், பெருமாளுக்கு தனி ஆராதனம். கருடனை சிற்பி பண்ணார். ரொம்ப அழகா வாங்கிட்டார் கருடன். நிஜமாவே அவர் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். ஒரு பறந்து போயிட்டார்னா அப்புறம் எப்படி பண்றது? தன்னுடைய முடியால தட்டி இருந்த முடியால தட்டி அப்படியே அவர் நிறுத்தினார். அன்னிலிருந்து பெருமாள் வாகனமாவே இருக்கார். வருஷத்துக்கு 2 தடவை இங்க கருடோத்சவம் நடக்கும். அந்த கருடோத்சவத்துக்கு ஒரு தனி சிறப்பு. உள்ள அவர் 10 அடிக்கு 10 அடி ஒரு உள்ளதான் இருக்கார். கருடன் மட்டும் இருக்கார். நீங்க போறச்சவே அந்த கருடனை தாண்டி தான் ஒரு இடத்துல போய் செய்யணும். இந்த கருடனுக்கு பரப்பாடா இருந்துச்சு, சின்ன இடம் வந்து அது மேல பெருமாள் எடுத்து பண்ணுவா. 8 பேர் மட்டும் இடப்பட்டு வருவா. அவ்வளவுதான் உள்ள போக முடியும். தோல்ல தண்டு வார வச்சு 8 பேர் வருவா. ஆனா முதல் மாட தாண்டின உடனே 16 பேர் ஆயிடுவா. அடுத்த மாட தாண்டின உடனே 32 பேர் ஆயிடுவா. கடைசியில வீதியில வச்சு 64 பேர் ஆயிடுவா. திரும்ப உள்ள போச்சு 64 பேர் தூக்கிட்டு போன பெருமாள் 32 பேர் ஆயிடுவா. மறுபடியும் அடுத்து போனே 16 பேர் ஆயிடுவா. உள்ள போச்சு 8 பேர் ஆயிடுவா. உள்ள போய் அனாயாசமா இடப்பட்டு வருவா. அப்ப வெளியில வரைச்சே லேசா இருக்கிற கருடன் போக போக வீதியில உலா வரைச்சே அத்தனை பாரமா வேதாத்மா வேகேஸ்வரான்னு எழுந்துள்ள வேண்டுவார். வேதம் வேறல்ல, கருடன் வேறல்ல.